இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசனென வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரிகளான நாம் அனைவரும் உய்வடைதற் பொருட்டு பாடிக் கொடுத்திருக்கிற அற்புத பிரபந்தம். அதைத்தான் நாம திருப்பாவைன்னு கொண்டாடி வருகிறோம். ஆண்டாள் சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக குலாவப்படுகிறாள். பூமி பிராட்டி இயல்பாகவே பொறுமை குணம் மிக்கவள், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளாக இருப்பவள். என எண்ணிலாத தீஞ்செயல்களை பற்பல ஜன்மங்களாக செய்து கொண்டு வருகிற நம்மை பொறுமை குணம் மிக்கவர்களால் தான் கையாள முடியும். பொறுமை குணம் இருக்கிறவர்களை நாம் அண்டினோம்னு சொன்னால் அவர்களாலே நற்பேறுங்கிறது நிச்சயமாக நமக்கு கிட்டும். அதனால்தான் பூமி பிராட்டி நமக்காகவே இங்கே அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை அவள் வெறுத்திட்டாள், இகழ்ந்தாள். வைகுண்டத்துல பகவானோடே சௌக்கியமாக இருக்கிற நிலை, அந்த நிலைமையை புறக்கணித்து விட்டு நம்போலியருக்காக இங்கே அவதரித்தாள் என்று கொண்டாடப்படுகிறாள். அவளுக்கு ஆண்டாள்ங்கிற பிரசித்தமான திருநாமம் விளங்குகிறது. எதனாலே ஆண்டாள்னு சொல்லப்படுகிறாள்னால், ஆண்டவள், ஆளுமவள், ஆளுகின்றவள், அவளே ஆண்டாள். பகவானை ஆண்டாள், பக்தனை ஆண்டாள், பாமரனை ஆண்டாள், பக்தியை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வடமொழியிலே அவளுக்கு கோதாங்கிற திருநாமம் உண்டு. கோதான்னு சொன்னால் மாலைங்கிறது ஒரு பொருள். அவளே மாலையாட்டம் இருக்காளாம் பெருமானுக்கு. போதாக்குறைக்கு மாலைகளை தான் அணிந்து கொண்டு அதை பெருமானுக்கு பரிசாக கொடுத்தவளாகவும் அவள் விளங்குகிறாள். அவளே மாலையாட்டம் இருப்பதாலே கோதா, சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக விளங்கும் அவள் ஆகையாலே கோதா. இன்னொரு அர்த்தமும் உண்டு. கோதாங்கிற வடமொழி சொல்லுக்கு நல்ல சொற்களை பேசும் அவள், ஸ்ரீசூக்திகளை தந்தவள், உயர்ந்த வாக்குகளை நம்முடைய நன்மையின் பொருட்டு அருளி செய்தவள் அப்படிங்கிற பொருளும் உண்டு. ஏன்னா திருப்பாவைங்கிற அந்த உயர்ந்த பிரபந்தம்
வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு கொண்டாடப்படுகிறது. 30 பாசுரங்கள். ஆனா இந்த திருப்பாவையை நன்னா நாம தெரிஞ்சுருக்கோம்னு சொன்னால் வேத வேதாந்த கருத்துகள் எல்லாம் நமக்கு வருங்கிறது பொருள். திருப்பாவை தெரியாது, ஆனா 4 வேதங்களை படித்திருக்கிறேன், வேதாந்தங்களிலும் குறை வைக்கவில்லை, சகல சாஸ்திரங்களையும் அபியசித்திருக்கிறேன் ஒருவர் சொல்லுவாராகில் அவர் ஏதும் அறியாதவராகத்தான் கொள்ளப்படுவார். அதனால 30 பாசுரங்களை அவசியமாக நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. 30 பாசுரங்கள் நமக்கு தெரியலேன்னு சொன்னால் பூமி பிராட்டி என்ன எண்ணுவாள் தெரியுமா? இவர்கள் பொருட்டு நான் ஆண்டாளாக அவதரித்து இவர்கள் வேண்டாமல் இருக்கச் செய்தே இவர்களுக்குண்டான நன்மைகளை திருப்பாவையின் வாயிலாக உபதேசித்துள்ளேன். அதை கத்துண்டு நற்கதி பெறுவதற்கு கூட இவர்கள் தயாரில்லைன்னு சொன்னால், திருப்பாவையை கற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால், இவர்கள் எனக்கு வீணான பாரம் மட்டுமே என்று அவள் கருதுவலாம். அதனால நாம பூமி பிராட்டிக்கு பாரமாக இருத்தல்ங்கிறது கூடாது. திருப்பாவையை நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். பாவைனா என்ன அர்த்தம்னால், பதுமைங்கிறத பாவைன்னு சொல்லலாம். பெண் பாவை. அதற்கு மேலே விரதம்ங்கிற ஒரு முக்கியமான அர்த்தம், ஒரு அனுஷ்டானம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை பற்றி தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே நன்கு கேட்டு கொண்டாள். அவர் ராமர் கதையும் சொல்லுவர், கண்ணன் கதையும் சொல்லுவர். ஒரு நாள் ஆண்டாள் சொன்னாள், என்னதான் பற்பல கதைகளை நீங்கள் பேசினாலும் கண்ணன் கதை சொல்லும் போது மனம் அடையும் குதூகலம் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையில்லை. எனக்கு நிறைய கண்ணன் கதைகளையே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ஆகட்டும்னு பெரியாழ்வாரும் கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை விரிவுக்கு அஞ்சாமல் எடுத்துரைத்தார். கேட்டுண்டே வரா. நாளடைவிலே அந்த கண்ணனை எப்படியேனும் பார்க்க வேண்டும், அவனையே மணக்க வேண்டும்ங்கிற ஆசை அது மனத்திலே வளர்ந்தது. அவனைத்தான் கரம் பிடிப்பேன்கிறதிலே உறுதியாக இருந்தாள். சரி, நாம் அவன் ஆசைப்படுறோங்கிறத அவனுக்கு சொல்ல வேண்டாவோ? அதனால நேர சந்நிதிக்கு போனாள். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற இந்த உயர்ந்த திவ்ய தேசம் வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி என்ன அங்கே கிடந்த நிலையிலே ஆலி நிலையாயின்னு தானே பாடியிருக்காளோ இல்லையோ. வடபத்திர ஷாயின்னு பெருமானுக்கு திருநாமம். ஆலமாமரத்து நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான்னு திருப்பாணாழ்வார் பாடுகிற கிரமத்திலே ரொம்ப ஆச்சரியமா பெருமான் ஆலி நிலையிலே கண் வளர்ந்தருளும் அவனாக இற்றைக்கும் அங்கே காட்சி தருகிறான். அவனிடத்திலே நேராக போனாள். பெருமானை பார்த்து பேசினாள். தொபார், உன்னை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன், நீன்னா எனக்கு அத்தனை இஷ்டம் என்று ஆரம்பித்தாள். அர்ச்சாமூர்த்தி வாயை திறந்து பேசவே மாட்டார். நாம கூட கோயிலுக்கு போறோம், பகவானை தரிசிக்கிறோம், புன்முறுவல் பூக்கிறார், அபயம் கொடுக்கிறார், தீர்த்தம் ஷடாரி துளசி இதெல்லாம் குறைவில்லாமல் தருகிறார். ஆனா சௌக்கியமா இருக்கியான்னு வாயை திறந்து பேசுறாரான்னால் அப்படி வாயை திறந்தெல்லாம் பேசிவிட மாட்டார். ஏதோ இந்த அளவுக்கு நம்முடைய ஊனக்கண்களுக்கு அவர் இலக்காகிறாரே, அதுவே பெரிய விஷயம்தான் அப்படின்னு நாமும் ஆறி இருக்கிறோம். நாம கேட்டா ஏதாவது பதில் சொல்ல போறாரா? சொல்றதில்லை. ஒருத்தர் சொன்னார், பரவாயில்ல சுவாமி, சௌக்கியமானு கேட்கலன்னா ஒன்னும் பெரிய குறை இல்லைன்னார். ஏன்னு கேட்டேன். ஒன்னுத்துக்கு பேசுறதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா, இப்ப தப்பெல்லாம் பண்றோம்னா அதுக்கு திட்டமும் ஆரம்பிச்சு விடுவார். அதுக்கும் தயாரா இருக்கணும் இல்லையோ. சௌக்கியமானு கேட்டுட்டார் அப்படின்னு இன்னைக்கு சந்தோஷப்பட்டுட்டோம்னா நாளைக்கு நாம ஏதாவது தப்பு பண்ணி வச்சு அதுக்கு வேற பெரிய குரல் எடுத்து கத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா, அது இல்லைன்னா இது பரவாயில்ல, இது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம் இல்லையா. இப்ப சில வீடுகள்ல மனைவி நன்னா தளிகையெல்லாம் பண்ணிட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கணவருக்கு பரிமாறுகிற போது சில வீடுகள்ல பார்த்திருக்கேன். அவர் சாப்பிட்றவர் நன்னா இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டார். ஓஹோன்னு இருக்கும் தளிகை, ஆனா வாய் திறந்து சொல்லவே மாட்டார். பக்கத்துல நாம உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். எந்த வீட்டுல சாப்பிட்றோமோ அவர்களை பார்த்துட்டு ரொம்ப நன்றாக சமைத்திருக்கிறீர்கள், பகவான் நன்றாக அமுது செய்திருக்கிறார், ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில கேட்டேன், அவர் ஒண்ணுமே சொல்லலையே. அந்த அம்மா சொன்னா, அது பரவாயில்ல, நன்னா இல்லைன்னாலும் அவர் வாயை திறக்கிறது இல்லைன்னா. எப்போ நன்னா இல்லையோ அப்ப நன்னா இல்லைன்னு சொல்றது இல்லை,
நன்னா இருந்தாலும் நன்னா இருக்குன்னு சொல்றது இல்லை. இப்ப நன்னா இருந்து அதை நன்னா இருக்குன்னு சொல்றது, சொல்லாமல் இருப்பது எனக்கு குறை இல்லை. ஏன்னா நன்னா இல்லாத போது ஏதாவது சொல்லிட்டா இப்படியே இருந்துட்டா தேவலாம். அதை போலத்தான் அர்ச்சை நிலையிலே பகவான் அவர் பேசுகிறார், பேசாமல் இல்லை, ஆனா மௌன மொழிகளாலே பேசுகிறார். அதை புரிந்து கொள்வதற்குன்னுட்டு நம்மிடத்திலே நிச்சயமாக சில சக்திகள் தேவை. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன், அந்த சக்திகள் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டுமான்னு சொன்னால் இயல்பாகவே நமக்கு பல சக்திகள் உண்டு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய அசௌகரியம் என்ன அப்படின்னால், பெரிய குறை என்னன்னால், பல சக்திகள் நமக்கு இருக்கிறதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளின்றி பேசும் சாமர்த்தியம் நிச்சயமாக நமக்கு உண்டு. இப்ப வார்த்தைகள்னால பேசினாலே புரிய மாட்டேன் என்கிறது, இதுல வார்த்தைகளின்றி பேச முடியுமான்னு சொன்னால் அதைத்தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்றா. நீ வார்த்தைகளை பெருமளவு குறைத்துக்கொள். வார்த்தைகளை பெருமளவு குறைத்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் முதல்ல மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மனத்தை கட்டுப்படுத்திட்டோம்னால் வார்த்தைகள் குறையும். அதனால என்ன லாபம்னு ஒருத்தர் கேட்டார். வார்த்தைகள் குறைந்ததுன்னு சொன்னால் மெல்ல மெல்ல ஆன்மா ஒலி எழுப்ப ஆரம்பிக்கும், அது பேச ஆரம்பிக்கும். சரி, அது பேசுறதை எத்தனை பேர் புரிஞ்சுப்பான்னா, மனத்தை அடக்கியவர்களாக ஒன்ன போல சில பேர் இருப்பாளோ இல்லையோ. சுவாமி சில பேருக்கு பேசினா போருமான்னா, அந்த சில பேரே போதும். நம்ம நிறைய பேரோட பேசி என்ன சாதிக்க போகிறோம்? தேவையற்ற பேச்சுகள் தானே வளரும். அதனால மனத்தை அடக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மா பேச தொடங்குமாம். அதை சில அறிவாளிகள் புரிந்து கொள்வார்கள். எங்கனம் புரிந்து கொள்வார்கள்னால், ஆன்ம ஒளி உள்ளுக்குள்ளே சுடர்விட்டு நன்கு பிரகாசிக்கிறதுனால் அது முகத்திலிருந்து பிரதிபலிக்கும். அந்த வழியாலே நம்முடைய கருத்துகள் கடத்தப்படும். அதை கேட்டு எதிர இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ ஒரு பரமானந்தம்ங்கிறது ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. இதெல்லாம் அவசியமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏன்னா மனத்தை ஒருமுகப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.